தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். யூபி கலவரக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை தடுத்த மாநில அமைச்சர். புது குற்றச்சாட்டால் அகிலேஷ் அரசுக்கு நெருக்கடி. இளம்பெண் அளித்த பாலியல் புகார். நெல்லை மாவட்ட திமுக செயலாளரை பிடிக்க 2 போலீஸ் தனிப்படை. தஞ்சாவூர் கோர்ட்டில் விஜயகாந்த் ஆஜர். வழக்குகளை சந்திக்க தயார் என்று மீண்டும் சவால். விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச கலவரத்தில் ஈடுபட்டவர்களை விட்டுவிடும்படி ஆட்சியாளர்களிடமிருந்து நெருக்கடி வந்ததாக போலீசார் கூறியிருப்பது அகிலேஷ் யாதவ் அரசுக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் ஏற்பட்ட மத கலவரத்தில் 48 பேர் பலியாயினர். இது தொடர்பாக தனியார் டிவி சேனல் நடத்திய ரகசிய புலன் விசாரணையில் கலவரக்காரர்களை கைது செய்ய வேண்டாம் என்று அமைச்சர் அசம்கான் உள்ளிட்ட ஆட்சியாளர்களிடமிருந்து உத்தரவுகள் வந்ததாகவும் அதனாலேயே கலவரம் மிகப்பெரிய அளவில் பரவியதாகவும் போலீஸ் அதிகாரிகள் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளது வீடியோ ஆதாரமாக வெளிவந்திருக்கிறது. உத்தரப்பிரதேச அரசில் மட்டுமின்றி சமாஜ்வாடி கட்சியிலும் முஸ்லிம்களின் பிரதிநிதியாக விளங்கும் அசம்கான் தன் மீதான குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். கலவரத்தில் தனக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று கூறிய அவர் தன் மீது குற்றச்சாட்டு நிரூபணமானால் எந்த தண்டனையை ஏற்கவும் தயார் என்றும் கூறியுள்ளார். हमारा कोई लेना देना नहीं है, बहुत साफ सुथरी और बहुत सच्चाई की जिंदगी गुजारते हैं, न हमें कोई परेशानी है, न हमें किसी को कोई सफाई देना है, बल्कि जिस चैनल ने कोशिश की है हमारे पूरे जीवन को दागदार करने की, हमारा उनसे ही आग्रह है कि वो खुद जांच कर लें, तो जो बड़ी से बड़ी सजा हो उसके लिए हम तैयार हैं. இந்த சர்ச்சையை அடுத்து அகிலேஷ் அரசு மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாயாவதியின் பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டன குரல் எழுப்பியுள்ளன. இந்நிலையில் முசாஃபர் நகர் கலவரத்தை தூண்டிவிடும் வகையில் பேசியதற்காக பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் சங்கீத் சோம், பர்தேன் சிங் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஜமீல் அகமது, நூர் சலீம் ராணா, எம்பி கதிர் ராணா, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் எம்பி சைதுஜாமா உள்ளிட்ட 16 அரசியல்வாதிகளை கைது செய்ய உத்தரப்பிரதேச நீதிமன்றம் புதனன்று பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. தற்போது உத்தரப்பிரதேச சட்டசபையின் மழைக்கால கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட பாரதிய ஜனதா மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த 5 எம்எல்ஏக்கள் புதனன்று சட்டசபைக்கு வந்தனர். ஆனால் யாரும் கைது செய்யப்படவில்லை. இளம்பெண் அளித்த பாலியல் புகார் தொடர்பாக நெல்லை மாவட்ட திமுக செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் மீது வழக்கு தொடர்ந்துள்ள போலீசார் அவரை பிடிக்க 2 தனிப்படை அமைத்துள்ளனர். நெல்லை டவுன் கரியமாணிக்க பெருமாள் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் நாலடியார் என்பவரின் மகள் தமிழரசி. இவர் திமுகவில் சேர்ந்து அரசியல் பணியாற்ற விரும்பி கட்சியின் நெல்லை மாவட்ட செயலாளர் கருப்பசாமி பாண்டியனை அணுகியதாகவும் அப்போது அவர் தன்னிடம் ஆபாசமாக பேசியதோடு பெண் தோழியாக இருக்க நிர்பந்தித்ததாகவும் நெல்லை டிஐஜி சுமித் சரணிடம் செவ்வாயன்று புகார் மனு அளித்தார். இதன் அடிப்படையில் குற்றாலம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், ஆபாசமாக பேசுதல், கொலை மிரட்டல் ஆகிய பிரிவுகளின் கீழ் ஜாமீன் வெளிவர முடியாத வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள கருப்பசாமி பாண்டியன் சென்னையில் செவ்வாயன்று துவங்கிய திமுக முப்பெரும் விழாவில் கலந்து கொள்ளவில்லை. அவர் செவ்வாயன்று மாலை வரை நெல்லையில் இருந்ததாகவும் அதன் பின்னர் தலைமறைவாகிவிட்டதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கருப்பசாமி பாண்டியனை பிடிக்க ஏஎஸ்பி அரவிந்தன் மற்றும் குற்றாலம் இன்ஸ்பெக்டர் மன்னன் ஆகியோர் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இவ்வழக்கு தொடர்பாக நெல்லை, மதுரை, சென்னையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தன் மீது போடப்படும் வழக்குகள் அனைத்தையும் சந்திக்க தயார் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீண்டும் சவால் விடுத்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீது பல்வேறு நீதிமன்றங்களில் முதல்வர் ஜெயலலிதா சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் அவதூறு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இதில் பல வழக்குகளில் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு கோரி விஜயகாந்த் தரப்பில் தொடர்ந்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தஞ்சையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக விஜயகாந்த் மீது மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் கடந்த பிப்ரவரி மாதம் அவர் நேரில் ஆஜராகி குற்றப்பத்திரிகை நகலை பெற்றுக் கொண்டார். பல கட்டங்களாக இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடந்து வந்த நிலையில் விஜயகாந்த் ஒருமுறை கூட ஆஜராகவில்லை. இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராக நீதிமன்றம் கண்டிப்புடன் உத்தரவிட்டும் விஜயகாந்த் ஆஜராகவில்லை. இதனால் விஜயகாந்துக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. செப்டம்பர் 18ஆம் தேதி விஜயகாந்த் நேரில் ஆஜராவார் என்று உறுதியளித்து பிடிவாரண்ட் உத்தரவை ரத்து செய்ய கோரி அவரது வக்கீல்கள் மனு தாக்கல் செய்தனர். இதன்படி பிடிவாரண்ட் ரத்து செய்யப்பட்டது. உறுதியளித்தபடி புதனன்று விஜயகாந்த் ஆஜரானார். வழக்கு விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்த விஜயகாந்த் தன் மீதும் கட்சியினர் மீதும் போடப்பட்ட பொய் வழக்குகளுக்கு அஞ்ச போவதில்லை என்றும் அனைத்து வழக்குகளையும் சந்திக்க தயார் என்றும் கூறினார். நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நானும் என் கட்சிக்காரங்களோ யாருமே இதுவரைக்கும் சுமார் 50 ஒரு 60 கேஸ் போட்டிருப்பாங்க. அதை பேசின எல்லாமே பொய் வழக்கு. அது சந்திக்க வேண்டிய நேரத்தில் சந்திப்பேன். இதனிடையே இந்த வழக்கின் அடுத்த விசாரணையை நீதிபதி சேது மாதவன் நவம்பர் 28ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்து உத்தரவிட்டார்.
கடல் நீரை குடிநீராக்கும் நெம்மேலி சுத்திகரிப்பு நிலையத்தால் குடிநீர் கடல் நீராக மாறியுள்ளது என்ற சர்ச்சை எழுந்துள்ளது. சென்னை குடிநீர் வாரியம் காஞ்சிபுரம் மாவட்டம் நெம்மேலியில் கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக மாற்றும் நிலையத்தை அமைத்துள்ளது. இங்கிருந்து வெளியேற்றப்படும் அதிக உப்புத்தன்மை கொண்ட கழிவுநீர் கடற்கரை பகுதிகளில் கொட்டப்படுகிறது. இதனால் சுற்றுச்சூழல் சீர்கேடு அடைந்து நிலத்தடி நீர் மாசுபடுவதால் அப்பகுதி குடிநீர் கடல் நீராக மாறி வருகிறது. இது தொடர்பாக முன்னாள் IAS லூயி மெனசிஸ் தலைமையிலான குழு உண்மை நிலையை கண்டறிந்துள்ளது. இது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விசாரணை நடத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர் நித்யானந்த் ஜெயராமன் கேட்டுக்கொண்டார். நெம்மேலி டீசாலினேஷன் பிளான்ட்டுக்கு வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் உரிமத்தின்படி அதில் இருக்கக்கூடிய சட்டங்கள் படி இந்த தொழிற்சாலை மீனவ மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாமல் செயல்படுத்தணும். இரண்டாவது, தொழிற்சாலையோட கழிவு நீரை ஆழக்கடலில் கொண்டு போய் விடணும். இந்த தொழிற்சாலையால ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டால் பாதிப்பு ஏற்படுறவங்களுக்கு அவங்க நஷ்டஈடு வழங்கணும். இதே விதிமுறைகளை தான் நாங்கள் கடைபிடிக்கணுன்ற ஒரு கோரிக்கையோடு தான் இந்த உண்மையோட முக்கியமான ஒரு பரிந்துரைகள் வந்திருக்கு. எதிர்காலத்தில் ஒரு வினாடிக்கு 2000 லிட்டர் கழிவுநீர் கடற்கரையில் கொட்டும் நிலை ஏற்படும் போது கடற்கரையின் வடிவமைப்பு மாறிவிடும் என்றும் நிலத்தடி நீர் குடிப்பதற்கே லாயக்கற்றதாகிவிடும் என்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 3 ஆண்டு BL சட்ட படிப்பிற்கான கலந்தாய்வு சென்னை சட்ட பல்கலைக்கழகத்தில் துவங்கியுள்ளது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் சென்னை, செங்கல்பட்டு, வேலூர், திருச்சி, கோவை, நெல்லை ஆகிய 7 இடங்களில் அரசு சட்டக் கல்லூரிகள் உள்ளன. இதில் BL 3 ஆண்டு சட்ட படிப்பில் 1262 இடங்கள் உள்ளன. இப்படிப்பிற்காக 6000 பேர் விண்ணப்பித்திருந்தனர். தகுதியுடைய 5500 மாணவர்களின் தரவரிசை பட்டியல் வெளியான நிலையில் புதனன்று கலந்தாய்வு துவங்கியது. முதல் நாள் பொது பிரிவினருக்கான கலந்தாய்விற்கு 370 மாணவர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். 2013-14 வருடத்திற்கான 3 வருட சட்டப்படிப்புக்கு உண்டான 1262 இடங்களுக்கான கலந்தாய்வு இன்று முதற்கொண்டு 21ஆம் தேதி வரை தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற உள்ளது. இதில் பொது பிரிவினருக்கான மாணவர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. 369 இடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இதனை முதற்கொண்டு மற்ற பிரிவினருக்கான இடங்கள் இந்த வரக்கூடிய இந்த 4 நாளில் நிரப்பப்பட்டுவிடும். இந்த மாணவர்களுக்கான வகுப்புகள் 30ஆம் தேதி முதற்கொண்டு செயல்பட ஆரம்பிக்கும். 2ஆம் கட்ட கலந்தாய்வு அடுத்த மாதம் 2ஆம் வாரத்தில் நடைபெற எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறோம். 3 BL கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஓவரால் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். கட் ஆஃப் 90% எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி திருத்தங்கல் நாடார் காலேஜில் BSc மேக்ஸ் பண்ணேன். அப்புறம் இப்போ சென்னை அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிலேயே சீட் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம், வெரி ஹாப்பி. இந்த கலந்தாய்வில் கட் ஆஃப் மதிப்பெண் பெற்று அழைப்பு கடிதம் கிடைக்காத மாணவ மாணவிகள் நேரடியாக கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம் என்று பல்கலை பதிவாளர் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் புதுவலசை வனப்பகுதியில் நள்ளிரவில் இந்திய ராணுவ ஹெலிகாப்டர் தரையிறங்கிய சம்பவத்தால் அங்கு பரபரப்பு நிலவியது. ராமநாதபுரம் மாவட்டம் அருகே உச்சிப்புலி பகுதியில் இந்திய விமான கடற்படை தளம் அமைந்துள்ளது. இங்கிருந்து தமிழகம் முழுவதும் கடலோர பகுதிகளில் அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ரோந்து ஹெலிகாப்டர் புதுவலசை காட்டுப்பகுதியில் நள்ளிரவு பயங்கர சத்தத்துடன் தரையிறங்கியது. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அப்போது ஹெலிகாப்டரில் இருந்த 2 ராணுவ வீரர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பாக மீட்டு விமான கடற்படை தளத்திற்கு அனுப்பி வைத்தனர். இயந்திர கோளாறு காரணமாக நள்ளிரவில் உடனடியாக ரோந்து ஹெலிகாப்டர் தரையிறக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இந்திய நேவியைச் சேர்ந்த உச்சிப்புலி விமான தளத்திலிருந்து வந்த ஹெலிகாப்டர் ஒன்று இயந்திர கோளாறு காரணமாக வயக்காட்டில் இறக்கப்பட்டது. ஓட்டி வந்த விமானிகள் பத்திரமாக மீட்கப்பட்டு நேவி விமான தளத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தரையிறங்கி உள்ள ஹெலிகாப்டருக்கு சிறப்பு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டரை அப்பகுதி மக்கள் ஆர்வமுடன் பார்த்து வருகின்றனர். இயந்திர கோளாறை சரி செய்ய சென்னையிலிருந்து நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். குடும்ப பாசத்தோடு உருவான கட்சி என்பதால்தான் முப்பெரும் விழா நன்றி கடனுக்காக நடத்தப்படுகிறது என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். ஈவே ராமசாமி, முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை ஆகியோரின் பிறந்த நாள் மற்றும் திமுக தோன்றிய நாள் என்று சென்னை அறிவாலயத்தில் செவ்வாயன்று முப்பெரும் விழா நடந்தது. திமுக தலைவர் கருணாநிதி இவ்விழாவிற்கு தலைமை ஏற்று விருது மற்றும் பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். குடும்ப பாசத்தோடு உருவான கட்சி என்பதால் தான் நன்றி கடனுக்காக இவ்விழா நடத்தப்படுகிறது என்று அவர் பேசினார். ஒரு குடும்ப பாசத்தோடு உருவான கட்சி, யாருடைய பெயரால் விழா நடத்துகிறோமோ அந்த தலைவர்களுக்கு நாம் செலுத்துகிற நன்றிதான் பெரிதாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை மனமூடி போக செய்வோம் என்றெல்லாம் சொல்லுகின்ற அந்த வசைவாரிகள், அந்த சாவக்கேடுகள் எங்களை தீண்டாது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
இவ்விழாவில் பிளஸ் 2வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள், பாரதிதாசன் பாடல்கள் ஒப்பித்தல் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் சிறந்த ஆட்டோ டிரைவர்களுக்கு பணமுடிப்பு, பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. பாரதிய ஜனதாவுடன் மீண்டும் இணைய கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா முடிவு செய்துள்ளார். இது தொடர்பாக வியாழனன்று எடியூரப்பா அறிவிப்பு வெளியிடவுள்ளார். பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளராக குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்ட பிறகு 2014ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலை கருத்தில் கொண்டு கட்சியை வலுப்படுத்த துரித முயற்சிகள் துவங்கியுள்ளன. இதன் பலனாக கர்நாடக முன்னாள் முதல்வரும் கர்நாடக ஜனதா கட்சி தலைவருமான எடியூரப்பா மீண்டும் பாரதிய ஜனதாவில் சேர திட்டமிட்டுள்ளார். தென் மாநிலம் ஒன்றில் பாரதிய ஜனதாவை முதல் முறையாக ஆட்சியில் அமர்த்தியவர் என்ற வகையில் எடியூரப்பா மீது பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு அபிமானம் உள்ளது. ஆனால் சுரங்க ஊழல் விவகாரத்தை தொடர்ந்து கர்நாடக முதல்வர் பதவியிலிருந்து 2011ஆம் ஆண்டில் விலக நேரிட்ட எடியூரப்பா 2012ஆம் ஆண்டு இறுதியில் கர்நாடக ஜனதா கட்சி என்னும் புது கட்சியை ஆரம்பித்தார். 2013ஆம் ஆண்டு கர்நாடக சட்டசபை தேர்தலில் வெறும் 6 தொகுதிகளை மட்டுமே எடியூரப்பாவால் கைப்பற்ற முடிந்தது என்றாலும் இது பாரதிய ஜனதாவுக்கு பெரும் பின்னடைவையும் ஏற்படுத்தியது. எனவே எடியூரப்பாவை பாரதிய ஜனதாவுக்குள் இணைக்க முயற்சிகள் நடந்து வரும் நிலையில் வியாழனன்று கர்நாடக ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசித்த பின் இறுதி முடிவை அறிவிக்க எடியூரப்பா திட்டமிட்டுள்ளார். பாரதிய ஜனதாவுடன் மீண்டும் இணைய கர்நாடக ஜனதா கட்சியில் உள்ள சிலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ள போதிலும் மோடியுடன் எடியூரப்பாவுக்கு இருக்கும் இணக்கமான உறவு இணைப்பை சாத்தியமாக்கும் என்று பெங்களூர் வட்டாரங்கள் கூறுகின்றன. காஷ்மீர் மாநிலத்தில் பெண்களுக்கான மாநில கிரிக்கெட் போட்டியில் ஏராளமான இளம்பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்தியாவையே ஆட்டிவிக்கும் கிரிக்கெட் காஷ்மீரில் ஆரம்ப கட்டத்தில்தான் இருக்கிறது. அதிக கட்டுப்பாடுகளுக்கு உட்படுத்தப்படும் காஷ்மீர பெண்களுக்கு கிரிக்கெட் என்பது 2 மாதங்களுக்கு முன்பு வரையில் வெறும் கனவாகவே இருந்தது. இப்போது ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் சங்கம் எடுத்த தீவிர முயற்சிகளின் பலனாக மகளிர் கிரிக்கெட் போட்டி முதல் முறையாக நடந்தேறியுள்ளது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான இந்த போட்டியில் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 52 அணிகள் பங்கேற்றன. கடந்த 2 மாதமாக நடந்த இந்த போட்டியில் சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட இளம்பெண்கள் களம் இறங்கி தங்களது திறமைகளை காட்டியுள்ளனர். பர்தாவுக்குள் அடங்கியிருந்த காஷ்மீரத்து இளம்பெண்கள் மட்டையை சுழற்றி பவுண்டரிகள் வீசியதும், உடலை முறித்து பந்து வீசி விக்கெட்டுகளை சாய்த்ததும் காஷ்மீர வாசிகளுக்கு புதிய அனுபவத்தை அளித்துள்ளது. जी बहुत अच्छा हमने खेला, अभी फाइनल जीता, बहुत अच्छा लग रहा है कि हमने ये जीता, आगे भी हम अच्छा खेलेंगे। हमने बहुत कोशिश की आज तक, खासकर क्रिकेट के मुतालिक। जिस तरह लड़कों को चांस दिया जाता है, लड़कियों को चांस नहीं दिया जाता है, क्योंकि मैक्सिमम समाजी बंधन है। हम कोशिश करते हैं, हम पेरेंट को मोटिवेट करते हैं कि आप आ जाओ, आप खुद आ जाओ और देखो आपकी बच्चा कहां खेल रही है. புது உத்வேகத்துடன் கிரிக்கெட்டில் களமிறங்கி இருக்கும் காஷ்மீரத்து இளம்பெண்களின் நம்பிக்கை வெகு விரைவில் இந்திய கிரிக்கெட் அணியிலும் அவர்கள் ஜொலிப்பார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதாக இருந்தது. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை புதன்கிழமை அன்று குறைந்து காணப்பட்டது. தங்கம் சவரனுக்கு 136 ரூபாய் குறைந்து 1 சவரன் 22,296 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,787 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 52 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 48,725 ரூபாயாக இருந்தது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் குமரி குற்றாலமான திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் திற்பரப்பு அருவியில் உற்சாக வீழ்ச்சியாக தண்ணீர் கொட்டுகிறது. ஆண்டு முழுவதும் தண்ணீர் விழும் அருவி என்று பெயர் பெற்ற திற்பரப்பில் மழை காலத்தில் குளிப்பது அலாதியான இன்பம். கடந்த 1 வாரமாக மாவட்டத்தில் மழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் அருவியில் மிதமான அளவு தண்ணீர் வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் மழையில் நனைந்தபடியே மகிழ்ச்சியுடன் அருவியில் ஆனந்தமாக குளிக்கின்றனர். இந்த சீசன் ரொம்ப கூலிங்கா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். இன்னும் ரொம்ப மழை பெய்யறதுனால இன்னும் குளிக்கணும் போல எங்களுக்குலாம் ஆர்வமா இருக்கு. 2 days இங்கே தான் நாங்கள் என்ஜாய் பண்ண போறோம். அங்கே ஃபுல்லா சீசனோட இந்த சீசன் ரொம்ப சூப்பரா இருக்கு. அங்கே இப்போ கொஞ்சம் ட்ரை சீசன், கொஞ்சம் வெயில் காலம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் என்ஜாய் பண்றதுக்காக இங்க வந்து. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த அருவி சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்ந்துள்ளது. தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.